ஹலோ நண்பா, வணக்கம். அகைன் நான் உங்களை சந்திக்கிறதுல இது என்ன அப்படியே இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நண்பா கூப்பிட்டுறலாமா? ஏய், கூப்பிடுற அந்த மந்தச்ச என்ன மட்டும் இருக்கான வைபு 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 போல 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 தளபதி 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 தளபதி. சரி, இது வந்து நம்ம கோட் படத்தோட ரிவ்யூ சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து இந்த வீடியோ வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஏன் லேட்டராக வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து கோட் மூவி பார்த்தேன். ஸோ பார்த்து உங்களுக்கு என்னோட என்னோட ரியாக்ஷன், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்லணும்ல, அதை நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? சரி, படத்துக்கு வந்து 6:20க்கு வந்து இன்னைக்கு சண்டே. ஸோ 6:20க்கு மூவி புக் பண்ணிவிட்டு நம்ம சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு போய் படம் பார்த்துட்டு வந்தோம், ஓகேங்களா? கைஸ், ஒரு வழியாக தேட்டருக்கு வந்துட்டேன். அடிச்சு பிடிச்சி ஓடி இப்போ தேட்டருக்குள்ளே போகிறேன். எங்கன்னு பாருங்கள், ஓகேங்களா? நம்ம கோட் படத்துக்கு வந்திருக்கேன். இதான் தேட்டரு, ஓகேங்களா? நான் படம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிற ரிவ்யூஸ் அப்டேட் பண்ணுறேன். அப்பா, ஓடி வந்ததில் மண்டை காஞ்சிருச்சு. தமிழில் தான் பார்த்தேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரடக்ஷன் வந்து ஸோ மாஸ்டருக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், தளபதியோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த நேமுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கோட்டுக்கு வந்து புதுசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம கோட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம விஜய் வந்து அப்போ இருந்து நடித்த இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த டைட்டில் கார்டு எப்படி இருக்குன்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஓவராலாக மூவி எடுத்துட்டிங்கன்னா நான் எதுவுமே ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டேன். ஓவராலாக மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? அது எதுவும் குறை சொல்ல முடியாது. சிஜி செமையாக பண்ணியிருக்காங்க. தென் வந்து அந்த டிஏஜிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன இன்ட்ரடியூக்ஷன் பண்ண தளபதியாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு நம்ம பாட்டில் பார்க்குறோம்ல அந்த தளபதியாக இருக்கட்டும், அப்புறம் ஏஜி தளபதியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்காங்க, ஓகேங்களா? சூப்பராக நடிச்சிருக்காங்க. நம்ம தளபதியா அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? என்னடா இவன் தளபதி ரசிகன் அப்படின்றதுக்காக இல்லை, நீங்கள் எல்லாம் காமன் மேனாக யாராக இருந்தாலும் ஃபேமிலியோட போய் பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். தளபதி வந்து ஃபஸ்ட் டைமும் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி தலைவன் என்ன டிசைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். லியோலையும் வந்து நெகட்டிவாக ப்ளே பண்ணியிருப்பாப்புல. ஸோ இந்த டைம் வந்து நெகட்டிவாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த இந்த சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா, நெகட்டிவ் கேரக்டருக்கு வந்து தளபதி செட்டே ஆக மாட்டான்ட்டு. இதில் நடிச்சு காட்டிருக்காரு. போய் நீங்கள் பாருங்கடானால, அதாவது நெகட்டிவ் ரோலு எங்க தளபதினாலும் பண்ண முடியுன்றத வந்து இந்த மூவியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் போய் பாருங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த நெகட்டிவ் ரோலை பார்க்கக்குள்ள எனக்கே விஜய் அடிக்கணும்னு தோணுச்சு, சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் இருக்கும். நான் சொல்றதுலேயே புரியும் உங்களுக்கு. என்னோட ரியாக்ஷன் எக்ஸைட்மெண்ட்டே உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்க மூவி. பார்த்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம பாசிட்டிவ் ரோலுக்கும் நெகட்டிவ் ரோலும் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, ஹைப்பில் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. அதாவது எனக்கு பிடிச்ச தளபதியை நானே அடிக்கணும்னு தோணுதுன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னா, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்விஸ்ட்டு ப்ராப்பராக பாருங்கள், சரிங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ட்விஸ்ட்டு சரியான ட்விஸ்ட் வச்சிருக்காரு வெங்கட் பிரபு, சரிங்களா? அந்த வகையில் வந்து வெங்கட் பிரபுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ, ஓகேங்களா? நான் சொன்னேன்ல, பிஜிஎம் வந்து போன வீடியோலே சொல்லியிருப்பேன், இவனை வந்து நீங்கள் அவ்வளோ அசால்ட்டாக எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? நான் இதில் ப்ரூவ் பண்ணுறேன் என்ன யாருன்ட்டு. இவனோட பிஜிஎம் இந்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க, சரிங்களா? எப்படி இருக்குதுன்ட்டு, சரியா? ஓவராலாக எனக்கு இந்த மூவி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்குள்ளே இருக்கிற இதை தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஸ்டோரிக்கு அப்பார்ட் ஃப்ரம் எதையும் அவங்க சொல்ல தெரியாது. கதைக்குள்ளே இருக்கிற எல்லா சரக்கை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது தலைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, டிசைட் பண்ணியிருக்காரு இப்படி. என்டர்டெயின்மெண்ட் அது வந்து ஒரே மாதிரி கேரக்டரைசேஷனாக போகாமல் புதுசாக இந்த 2 படத்துலையும் புதுசாக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்திருக்காரு அவர், எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் ஒருத்தர் கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பார், நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதை மஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு புரியும். அது நீங்கள் கரெக்டாக டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? அந்த டயலாக் உங்களுக்கு புரிஞ்சுன்னா டீப்பாக, கண்டிப்பாக அதை எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க கரெக்டாக, ஓகேங்களா?
ஓவராலா படம் காமெடி, கமர்ஷியலா பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும். அதுல தளபதி வந்து பயங்கரமா நடிச்சிருக்காருப்பா. என்ன பொறுத்தவரைக்கும் அவரோட லியோல பாருங்க, லியோலயும் சரி, இந்த மூவிலயும் சரி, அவரோட உழைப்பு வந்து அவ்ளோ இருக்கு. இப்படி படத்த அப்படி தூக்கி நிப்பாட்டுது. அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காரு. சரிங்களா? நடிப்புல. ம். ஓகேங்களா? என்னோட ரிவ்யூ இதுதான். ஆ எல்லாரும் மூவிய போய் பாருங்க. மூவி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ அத பத்தி கமெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ல சேனலோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? பை பாய். சி யூ.